ஜனநாயகன் படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு படம் அப்படின்றது அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை செய்யறது, லைட்மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஒரு படத்துல வேலை செஞ்சு அவங்களுடைய உழைப்புல அது கடைசியா வெளிவரக்கூடிய பெரிய படம். பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு 500 கோடி ரூபாய் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது. அந்த படம் நேற்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த படத்தை வெளியே விடுறதுனால, சமூக வலைதளத்துல பரப்பி விடுறதுக்கு அனுமதித்ததுனால யாருக்கு லாபம்? தயாரிப்பு நிறுவனம் நான் இல்லைன்னு சொல்லுவேன், விஜய் தரப்புல நாங்க இல்லைன்னு சொல்றாங்க. சென்சார் போர்டு கட்டாயம் வெளியிட முடியாது, ஏன்னா அதனுடைய நம்பகத்தன்மை போயிடும். சென்சார் போர்டுல வெளியிடாது. இந்த படத்தை தயாரிப்பாளர், எடிட்டர், டைரக்டர், விஜய் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஹீரோ இது இவங்க கையில இருக்கும். இவங்க மூலமா தான் இந்த படம் வெளியில வந்திருக்குமா ஒழிய இதை தாண்டி மற்றவர்கள் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றது மிக மட்டமான சிந்தனை உள்ளவங்க மட்டும்தான் அந்த வேலைகளை செய்வாங்க.